விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்ல ஆதிரை மற்றும் எஃப்ஜேவை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. மேலும் சண்டே எபிசோடுக்கான ஷூட்டிங்கும் போயிருக்கு. யார் எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஒரே போடா போட்டாரு. ஏன்னா எல்லாருமே அக்லியான கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாகக்கா ஜூஸை குடிக்க சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கசப்பாக இருந்துச்சோ அது மாதிரி சகிக்கவே முடியலையோ அதே மாதிரி தான் உங்களோட கேமையும் பார்க்க சகிக்கவே முடியல. எப்படி நீங்க இந்த மாரி ஆடுறீங்க? இது ஒரு டெலிகாஸ்ட் ஆகுங்கிற பயமே இல்லாம எப்படி பண்றீங்கன்னு பயங்கரமா எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா ஆத்ரி அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேத்த பத்தி தான் அதிகமா பேசியிருந்தாரு. மேலும் விஜய் சேதுபதி அவர்கள் ஆத்ரியை பார்த்து, "நீங்க இந்த கேம இண்டிவிஜுவல் ஆடுறதுக்கு தானே வந்தீங்க. பட் எந்த இடத்துக்கிட்ட அத மிஸ் பண்ணீங்க? நீங்க இன்னும் எங்கேஜிங்கா அந்த கேம ஆடியிருக்கலாம். பட் எப்ப பாரு நீங்க எஃப்ஜே கூடவே இருக்கணும்னு நெனச்சது உங்களோட மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலா மாறியிருக்கு. அது உங்களுக்கு புரியுதா? உங்களோட கேம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, போக 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 ரொம்ப சகிக்கவே இல்ல. பார்க்கவே தோணல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நெறைய பேரு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி ஆதிரைய பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. மேலும் எஃப்ஜேவுமே உங்ககிட்ட இருந்து விலகி விலகி போய்க்கிட்டு இருந்தாரு. பட் அவர்கிட்ட நீங்க போய் பேசினது, சண்டை போட்டது அதெல்லாம் பார்க்க ஏன் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. மேலும் எஃப்ஜே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துட்ட டக்குன்னு ரொம்ப ரூடா பேசுறீங்க. உங்களோட வயச விட அவங்க எல்லாருமே கொஞ்சம் மூத்தவங்களா இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா இருக்காங்க. அவங்கள கொஞ்சமாவது மதிங்க. நீங்க சொல்றது எப்படி அவங்க கேட்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க சொல்றதையும் நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாரி எஃப்ஜேக்கும், ஆதிரேக்கும் பயங்கரமான ஒரு ரோஸ்டிங்க குடுத்திருந்தாரு. மேலும் வீட்ல நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள பத்தி பேசியிருந்தாரு. அதுலயும் சுபிக்ஷா இருக்காங்க இல்லையா? அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனி அக்காக்கு. பட் கனிக்கும் குடுக்கல. அதேபோல கனி அவர்களுக்கு பாயிண்ட்ஸயாவது குடுத்துருக்கணும். அதாவது காயின் இருந்துச்சு இல்லையா? அந்த காயினையாவது குடுத்துருக்கணும். அந்த ஒரு காயினையுமே அவங்க குடுக்காம பார்த்தீங்கன்னா ஏமாத்தியிருந்தாங்க. இந்த விஷயங்கள பத்திலாம் விவாதிச்சு சாட்டர்டேக்கான எபிசோட முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சண்டேக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் அகைன் இதே விஷயங்கள் தான் போணுச்சு. அதாவது கமருதீனுக்கு வார்னிங் குடுத்திருந்தாரு. நீங்க அடிக்க போறீங்க, கை வாங்க போறீங்க. குறிப்பா துஷார் கிட்டலாம் அது தேவையே இல்லாத சண்டை அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட, வினோத் கிட்ட அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்போது, வினோத் டர்ன் வரும்போதும் கரெக்ட்டா ஆதிரி அவர்கள் மாட்டுனாங்க. அவர எப்படி நீங்க கால தூக்கி காட்டலாம்? அந்த மாரி பண்ணலாமா? இது ஒரு சேனல் டெலிகாஸ்ட் ஆகுதுங்கிறது தெரியலையா? அப்படின்னு சொல்லி அகைன் சண்டேக்கான எபிசோட்லயுமே ஆதிரிய பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதிரை தான் எடுத்துக்காட்டு. அதனால தான் நீங்க வெளிய போறீங்க அப்படின்னு சொல்லி ஆதிரையோட கார்ட அவரு எடுத்து காட்டியிருந்திருக்காரு. இத பார்த்து அங்க இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆதிரை சீக்கிரம் போவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆதிரையே 2, 3 இடத்துல சொல்லியிருந்தாங்க. 3 வருஷமா இந்த பிக் பாஸ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படி இருக்கப்ப கிடைச்ச இந்த ஒரு சான்ஸ தேவையே இல்லாம எஃப்ஜே கிட்ட பேசி மட்டுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆதிரியோட எலிமினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஃபேரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.